ஒரு குஷ்டரோக கூட்டம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மாநிலம் 2ஆக பிரியும் போது அங்கே இருந்தது. அந்த குஷ்டரோக கூட்டத்துக்கு ஒரு ஊழியக்காரர் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த குஷ்டரோக கூட்டத்தில் ஆம்பிள்ளை எல்லாரும் கல்யாணம் ஆன உடனே, திருமணம் ஆன உடனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குஷ்டரோகத்தினால அவங்க செத்து போயிடுவாங்க, மரித்து போயிடுவாங்க. அப்போ ஒரு சகோதரி தன்னுடைய மகளை ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் ஒப்பு கொடுத்து இந்த கூட்டத்துக்காக பணிவிடை செய்யும்படியாய் நர்சிங் படிக்க வைப்ப ஆண்டவரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டான். அவருடைய புருஷன் சின்ன பிராயத்தில் மரித்து போனான். அந்த சகோதரிக்கு எத்தனையோ, அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் எவ்வளவோ பாவம் செய்வதற்கு எத்தனையோ டார்ச்சர் கொடுத்த பிறகு அவள் பரிசுத்தமாய் வாழ்ந்தாள், பரிசுத்தமாய் ஜெபிக்க தொடங்கினாள். யார் என்ன சொன்னாலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தாள். 10th முடித்த உடனே மக எக்ஸாம் எழுதியிருக்கா. ரொம்ப கவனமாக கவனிங்க. வாலிப தம்பிமார்கள், சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக கவனிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முடிக்க போறேன். கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் வியாதிகளை மாற்றுகிற நேரம், பிசாசுகளை துரத்துகிற நேரம், அற்புதம் இங்க நடக்க போகிறது. அல்லேலூயா. மரித்து உயிர்த்த இயேசு உயிருள்ளவர் வந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே 10th எக்ஸாம் அவ எழுதிட்டா. அப்ப அந்த பாஸ்டர் சொல்றாரு, நம்ம இப்போ மழை பெஞ்சா நமக்கு கூடாரம் இல்லை, வெயில் அடித்தாலும் நமக்கு கூடாரம் இல்லை, நம்ம ஒரு சர்ச்சு கட்டுவோம். அல்லேலூயா. நம்ம ஒரு சபை கட்டணும். அப்ப யாரெல்லாம் சபை கட்ட பணம் கொடுப்பீங்களோ கை வைத்துங்க அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே யாருமே கை உயர்த்தல. இவளுடைய படிப்பிற்காக ஒரு 1.25 லட்சம் ரூபா போல அந்த தாயார் ஆங்கும் இங்கும் வேலை பார்த்து, இந்த குஷ்டரோகம் பிடித்த தாயார் அவர்கள் வங்கியில் போட்டு வைத்திருந்தார்கள். அவங்க பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, மகளே, நீ இந்த சபை கட்டுவதற்காக உன் பிள்ளையினுடைய படிப்பிற்காக வைத்திருக்கிற அந்த பணத்தை நீ கொடுன்னு சொன்ன உடனே அவள் அப்படியே கை வைத்தினா. அல்லேலூயா. அவள் கை வைத்திட்டு சொன்ன, ஐயா, நான் 1,25,000 ரூபாய் இந்த சபை கட்டுக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு முழு மனதா சொல்லி மறுநாள் பணத்தை எடுத்து கொடுத்துட்டான். அப்ப இந்த பாஸ்டர் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்தவர். இவருக்கு மனசுல தோணுது, ஒரு குஷ்டரோகம் பிடித்தவள், மனுஷர்களால் ஒதுக்கினவள், தன் மகளையும் பாராமல் ஆண்டவருக்காய் கொடுக்கிறாள், நான் 4 லட்சம் ரூபாய் வைக்கிறேன். அவரும் கை வைத்தினார். அல்லேலூயா. 4 1.5 5.5 லட்சம் ரூபாய் ஆயிற்று. சபை கட்டுமான பணி தொடங்கினது. மகளுக்கு ரிசல்ட் வந்தது, மகள் பாஸ் ஆனா. அல்லேலூயா. மக பாஸ் ஆன உடனே பட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு கல்லூரிக்கு மகளை அழைத்து கொண்டு சென்றாள். அவங்க அட்மிஷன் எல்லாம் போட்டாங்க. அட்மிஷன் போட்டுட்டு இத்தனை லட்சம் ரூபாய், அந்த நாட்களில் ரொம்ப ரூபாய் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே, என்கிட்ட இல்லையா, சேர்த்து வச்சுருந்தேன், சபைக்கு கொடுத்துட்டேன். அப்போ அவர் சொன்னார், பணம் இல்லைன்னா இங்கே படிக்க வைக்க மாட்டேன், உன் மகளை கூட்டிகிட்டு போன்னு சொன்னோன்னே கண்ணீரோடு தேம்பி 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 அந்த குஷ்டரோகம் பிடித்த அந்த அம்மா தன்னுடைய வாலிப மகளை அழைத்து கொண்டு அப்படியே கல்லூரியின் வெளி வாசலில் வரும்போது அந்த கல்லூரி நடத்தி கொண்டிருந்த மனுஷர் ஓடி வந்து வாட்ச்மேனை விட்டு அப்படியே கூப்பிட்டார். அவள் உள்ளே சென்றாள். அவளுடைய முகத்தை பார்த்து சொன்னார், உன் மகளுடைய படிப்பு முதல் திருமணம் வரையிலும் எல்லாமே நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், அவளை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். அல்லேலூயா. எந்த மனுஷன் விரட்டினானோ அந்த மனுஷன் கூப்பிட்டு இந்த காரியத்தை செய்வதற்கு காரணம் ஏழை தாயின் பரிசுத்தமான ஜீவிதம். சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, உன் ஜீவிதம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. நம்ம பிரசங்கிக்கலாம், ஆனால் பேய விரட்ட முடியாது. நம்ம பிரசங்கிக்கலாம், ஆனால் வியாதி உள்ளவனுக்கு கை வைக்க முடியாது. அல்லேலூயா.
ஆதலால் பரிசுத்தமாய் ஜீவியுங்கள். உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எந்த விதத்திலும் நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.